இந்த நபர்கள் எல்லாமே திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவங்க, எல்லாமே விவசாய மக்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லீகலாக திருடப்படும் திருட்டு. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாமே ஒன்று சேர்ந்து கொண்டு கிராம மக்களை குறிவைத்து அங்கே ஸ்தாபனங்கள் எங்கெங்கே இந்த மஹேந்திரா ஷோரூம், மற்ற வண்டிகள் சுசுகி, டாச்சி, இது மாதிரி நிறைய வண்டிகள் டிராக்டர் இருக்கிற கம்பெனிகள் கூட ஒன்று சேர்ந்து கொண்டு கிராம மக்களை குறிவைத்து அவர்களுக்கு நாங்கள் புது வண்டி தருகிறோம், வாருங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஏதாச்சும் உங்கள் வீட்டு டாக்குமெண்ட்டோ இல்லை நிலப்பத்திரங்களோ கொடுங்க, முன்பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம், நாங்கள் வந்து உங்களுக்கு புது வண்டி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியை மாத வாடகைக்கு விடுறதுக்கும் எங்கள்கிட்ட ஆள் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு மாத வாடகையாக ஒரு அமௌண்ட் தொகை கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாடகை கட்டிக்கலாம், மிச்ச தொகையை நீங்கள் செலவுக்கு வச்சுக்கலாம், முன்தொகையும் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூட்டி கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர்த்தை அரவணைச்சு 60 வண்டிகள் புது வண்டியாக விற்கப்பட்டு அந்த வண்டியை அதன் பின்னரே தொடர்ந்து வந்த ஏமாற்றுதல் பேர்வழிகள் வந்து அவர்களிடம் வந்து நைஸாக பேசி, நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு தரோம், 100 ரூபா பத்திரத்தில் அக்ரிமெண்ட் போட்டு இந்த வண்டியை இந்த என்ன உங்கள்கிட்ட நாங்கள் வாடகைக்கு எடுத்துக்கொள்கிறோம், மாதம் 20 ரூபாய் கொடுக்கின்றோம், உங்களுக்கு முன்தொகையை 50,000 கொடுக்கணும் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் 10 ரூபாய் 20,000 ரூபா ஒரு தொகையை கையில் கொடுத்து புது வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இன்ன வரலையும் 3-4 காலம் ஆயிடுச்சு, இன்ன வரலையும் அந்த வண்டிக்கான எந்த ஒரு பணமும் இதுவும் கொடுக்கவில்லை. இதை நாம் தொடர்ந்து தேட வந்தபோது இவர்கள் தொடர்ந்து இந்த திருட்டுகளை பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லி காவல் நிலையம் மூலமா நம்ம தெரியப்பட்டது. இவங்க மேலே ஏற்கனவே நிறைய வழக்குகள் இருக்கு. அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் வந்து நம்ம திருச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட நவல்பட்டு கிராமத்தில் உள்ள சோழமாதேவிங்கிற ஊரில் மாதா கோவில் தெருவில் வசிக்கின்ற கிறிஸ்டோபர் மகன் ரூபன் மற்றும் அவருடைய தொடர்புடைய சுரேஷ்குமார் என்பவரும் இதில் இருக்காங்க. இன்னும் இவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. இந்த 2 நபர்கள் வந்து நேரடியாக இந்த மக்களிடம் போயிட்டு நின்று பேசி ஃபோட்டோ எடுத்துக்கொண்டும் 100 ரூபா பத்திரத்தில் இது மாதிரி 100 ரூபா பத்திரத்தில் அக்ரிமெண்ட் போட்டு அவங்களோட கையெழுத்து போட்டு அவங்களோட ஃபோட்டோவும் எடுத்துக்கொண்டு லீகலாக இந்த திருட்டை அழகாக செஞ்சு நிறுத்தி முடிக்கிறாங்க. இந்த மக்களுக்கு இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த நெட்வொர்க் போயிட்டுருக்காங்க. மக்கள் இன்னும் பரணும். இந்த ஏமாற்றப்பட்டவங்க இந்த 50,000 பேர் இல்லாமல் இனிமேலும் இந்த மக்கள், கிராம மக்கள், விவசாய மக்கள் யாரையும் நம்பி ஏமாறக்கூடாதுன்னு சொல்கிறது எங்களுடைய அறிக்கையாக இதை எடுத்துக்கிடணும். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இனிமேலும் இது மாதிரி திருட்டு வேலை செய்கிறவங்க கூட தொடர்பு எடுத்துக்கிடாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட உழைச்சி சம்பாதிக்க பாருங்கள். எங்களை முகந்தார வேண்டுகோள். வேறு என்ன சார்? ஐயா பாட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குறைகளை சொன்னோம். ஐயா வந்து ஒரு தனிப்படை அமைச்சு உங்களுக்கு வந்து இதை மீட்டு தரணும்னு சொல்லி உறுதி கூறியிருக்காங்க. இன்னும் 1 வாரம் 10 நாட்களுக்குள்ளே நான் உங்களுக்கு நல்ல முடிவை சொல்லணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோங்க. அது இல்லாமல் இந்த மக்கள் வங்கிகளை சேர்ந்தவங்களும் வண்டியும் கொடுத்துட்டு அவங்களை பயங்கரமாக மிரட்டுறாங்க, நம்ம அதையும் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காருங்க.